அனபாயன் இரண்டாம் குலோத்துங்கன். அத்தியாயம் 16. காலத்தி தேவனின் காதல். கூதிர் காலத்து குளிர்காற்று ஊசி முனைகள் தைப்பன போல சுள்ளென்று வீசிக்கொண்டிருந்தது. ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் கரை வரையில் நீர் நிரம்பி தழும்பிக் கொண்டிருந்தன. பூமாதேவியின் உடல் எங்கும் இளகி காணப்பட்டது. சேராபிஷேகம் செய்து கொண்டு தளதளவென்று நின்றிருந்தாள் பூமி பெண். நீர்நிலைகள் எங்கும் நுரைப்புகள் மிதந்தன. நிலமடந்தியின் முத்தணிகள் போல வெள்ளை காளான்கள் கும்பல் கும்பலாக முளைத்து குடை விரித்திருந்தன. எங்கு திரும்பினும் ஒரே பசுமை மயம். மண்ணில் ஜீவ சித்திரம் தீட்டும் உழவர்களின் உற்சாகம். இவற்றின் பிரதிபலிப்பாக காவிரியும் கொள்ளிடமும் கடிலமும் அரிசலாரும் பெண்ணையாரும் பாலாரும் புத்தம் புது மங்கையர் போல வீரியானந்த எழிலுடன் ஜலலாயம் எழுப்பி திருநடனமிட்டு கொண்டிருந்தன. எங்கும் புத்திழமை புதிய தெம்பு. சோழவள நாட்டில் ஒரு சொர்க்க பருவமே திரும்பி இருந்தது. அந்த சொர்க்க பருவம் கொலுவீற்றிருக்கும் திருமண்டபமாக விளங்கியது தில்லை நகர். நகரின் நடுநாயகமாக அமைந்த நடன சபேசனின் ஆலயத்திலிருந்து இரவு பகல் எந்நேரமும் இடைவிடாது எழும்பி ஒலித்து கொண்டிருந்த சிற்பிகளின் சிற்றுளி ஓசை அப்பருவத்தை பாராட்டி வாழ்த்தும் பரணி பண் போல ஒலித்து கொண்டிருந்தது. ஆயிரம் ஆயிரம் கலைஞர்கள் அங்கே தமது கலா மேதை கடைகளை விரித்து விட்டிருந்தனர். தெய்வ திரு நடனத்தை காணும் பேறு பெற்ற அந்த தலம் இப்போது கலாதேவியின் பரிபூரானந்த நித்தியத்தை பார்க்கும் பாக்கியம் பெற்றிருந்தது. கட்டிட கலைஞர்கள் ஒரு பக்கம் தங்கள் கைத்திறனை காட்டிக் கொண்டிருந்தனர். சிற்பிகளும் சித்திரக்காரர்களும் தங்கள் கற்பனை கரங்களை பிரிதொரு புறம் துள்ள விட்டிருந்தனர். மற்றொரு புறம் மலை போல் குவிந்திருந்த பொற்கட்டிகளை உருக்கி பெரிய பெரிய தகடுகளாக வார்த்து இழுத்து அவற்றில் 1000 கால கற்பனைகளை எல்லாம் கொட்டி அழகொழுகும் ஓவியங்களை உருவாக்கி கொண்டிருந்தனர் பொற்கொல்லர்கள். இன்னொரு பக்கம் மரவேலை கலைஞர்களான தச்சர்கள் விஸ்வகர்மனே வியந்து போகும்படியாக காய்ந்த மரங்களிலெல்லாம் ஜீவரசத்தை பிழிந்து இழைத்து அவற்றை உயிர்ப்படைய செய்து கொண்டிருந்தனர். இன்னும் இப்படி எத்தனையோ விதமாக எல்லாம் தில்லை அம்பலவாணரின் திருக்கோயில் திருப்பணிகள் மும்முரமாய் நடைபெற்று கொண்டிருந்தன. இவற்றையெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு தில்லை கொட்டகாரத்திற்கு வந்து சேர்ந்தனர் திருநாவலூர் சிற்றரசர் காடவராயரும் அமைச்சர் அருள்மொழி தேவரும். கொட்டகார அரண்மனையில் தில்லை திருப்பணி காரியாலயமாக அமைந்திருந்த ஒரு விசாலமான அழகிய அறையில் அவர்கள் இருவரும் வந்து அமர்ந்தனர். சிவகாம கோட்டத்தை புதுப்பிக்கும் வேலை இன்றோடு முடிவடைந்துவிடும் காடவராயரே, அடுத்து ஆரம்பமாக போகும் வேலை என்ன என்று கேட்டார் அருள்மொழி தேவர். நமது திட்டப்படி பேரம்பலத்திற்கு பொற்கூரை வேயும் வேலை இன்று மாலையே ஆரம்பமாகிவிடும் ஐயா. ஏனெனில் பொன் உருக்கு தகடுகளில் பொற்கொல்லர்கள் செய்ய வேண்டிய கலா வேலைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. அவர்கள் இப்போது தங்க கற்பக தருக்களை உருவாக்கி அவற்றில் நவரத்தின மணிகளை பதித்து இழைக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கின்றனர் என்று உற்சாகம் துள்ளலாடும் குரலில் கூறினார் காடவராயர். நம் அரசர் இவற்றையெல்லாம் வந்து பார்வையிட்டாரா? தில்லைக்கு அரசர் இன்னும் விஜயம் செய்யவில்லை. அநேகமாக இன்று மாலைக்குள் வரலாம் என்று செய்தி கிடைத்திருக்கிறது. அப்படியானால் உடனே தில்லை நகரெங்கும் கண்காணிப்பு படையினரை கொண்டு காவல் போட்டு வைக்க வேண்டுமே. விடிந்ததும் முதல் வேலையாக அதைத்தான் செய்தேன். எனது படைகளே இங்கு வந்து இறங்கி இருக்கின்றன. நல்ல ஏற்பாடு. நீங்கள் அரசரை சந்தித்து எவ்வளவு நாட்கள் ஆகின்றன? 1.5 திங்களுக்கு முன்னால் என் தம்பி மகள் பரிவாதினியை அழைத்து கொண்டு உங்களை பார்க்க சேந்தமங்கலம் வந்தேன் அல்லவா? அப்படி வந்தபோது திருமாணிக்குழி சாலையில் அரசரை சந்தித்ததுதான். பிறகு பார்க்க முடியவில்லை. உங்களை கண்டு பேசிவிட்டு சென்ற நான் நேரே திருவாரூருக்கு போய் நேற்று இங்கு திரும்பி வந்தேன். திருவாரூருக்கு என்ன காரியமாக போனீர்கள்? கடந்த ஆண்டு நம் மன்னரின் உத்தரவின் பேரில் திருவாரூர் பூங்கோயிலில் சுந்தரர் பறவையர் உருவ சிலைகள் எடுப்பிக்கும் பணி தொடங்க பெற்று பின்னர் அது பாதியில் நின்றுவிட்டது. அப்பணியை மீண்டும் தொடங்கி முடிக்கும் ஏற்பாடுகளை செய்வதற்காக போனேன். அப்படியே திருமறைக்காட்டு கோயிலில் திருப்பதிகம் ஓதி வரும் தியாக சமுத்திர பிச்சன் என்பாருக்கு சக்கரவர்த்திகளின் ஆணையின் பேரில் திருப்பதிக காணி ஒன்றை இனாம் நிலமாக பரம்பரை பாத்தியம் செய்து அளந்து கொடுத்தேன். இன்னொன்றை சொல்லாமல் விட்டுவிட்டீர்களே என்று கேட்டு மெல்ல சிரித்தார் காடவராயர். திருவாரூரிலிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு போய் வைணவ சமய தலைவர் ஸ்ரீ ராமானுஜரை நான் சந்தித்ததை தானே கேட்கிறீர்கள் என்று முறுவலித்த அருள்மொழி தேவர் மீண்டும் சொன்னார். அந்த ஆச்சாரிய பெருமானை பார்த்து தில்லை திருப்பணிகள் பற்றிய உண்மை நோக்கத்தை எடுத்து சொன்னேன். குலோத்துங்கனின் தூய உள்ளத்தையும் விளக்கினேன். அதையெல்லாம் அவர் ஒப்புக்கொண்டார்.
ஆனால் கோவிந்தராச பெருமாள் மூர்த்தத்தை கடலில் இடவிருக்கும் திட்டத்தை மட்டும் அறவே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதற்கு நான் சொன்ன எந்த சமாதானத்தையும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றார் அமைச்சர். ஸ்ரீ ராமானுஜரையும் அனபாயரையும் சந்தித்து பேசும்படி செய்தால் அவரது சந்தேகம் நிவர்த்தியாக வழிபிறக்கும் அல்லவா? அதை பற்றியும் அவரிடம் கேட்டு பார்த்தேன். ஸ்ரீ ராமானுஜர் அனபாயரை சந்திக்க சிறிதும் விரும்பவில்லை. அவர் தமிழ்நாட்டை விட்டே வடபுலம் போய்விட திட்டமிட்டிருப்பதாக மனம் வருந்தி சொன்னார். இந்த சமயத்தில் அவர் சோழ நாட்டை விட்டு வெளியேறினால் சமய பூசலும் குழப்பமும் அதிகமாகி அவற்றையே சதிகாரர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மேலும் பல பயங்கர சதிகளை தீவிரமாக செய்வார்களே. அதுதான் எனக்கும் மிகுந்த கவலையை அளித்து விட்டிருக்கிறது. வடபுலம் செல்லவிருக்கும் ராமானுஜர் எந்த நாட்டுக்கு போகிறார் என்ற விவரம் தெரியுமா? அதையும் விசாரித்தேன். ஹொய்சல நாட்டின் மன்னனான பித்தி தேவ விஷ்ணுவர்தனன் என்பானிடம் செல்கிறார் என்று அறிந்தேன். ஓ, அது நிலைமையை இன்னும் சிக்கலாக்குமே என்று கவலையுடன் சொன்னார் காடவராயர். இந்த சிக்கலை உத்தேசித்துதான் உடனே ஒரு ஏற்பாட்டை செய்து முடித்தேன். ஹொய்சல நாட்டின் அருகாமையில் கங்கபாடி நாடு இருக்கிறது. அந்நாட்டின் அரசனான அமராபரண சீயங்கன் நம் அனபாய சக்கரவர்த்திகளுக்கு திரை செலுத்தி வருகிறான். குவலாலயபுரத்தை தற்போது தலைநகராக ஆட்சி செய்து கொண்டு வரும் அம்மன்னனுக்கு ஒரு ரகசிய செய்தி அனுப்பியிருக்கிறேன். ஹொய்சல மன்னன் பித்திதேவன் நமக்கு எதிராக ஏதேனும் போர் ஆயத்தம் செய்தால் அந்த தகவலை உடனே எனக்கு தெரிவிக்கும்படி அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். பின் குறிப்பு: குவலாலபுரம் என்பது தற்போதைய கோலார் நகரமாகும். அமராபரண சீயங்கன் நம்மிடம் அத்துணை உண்மையாக நடந்து கொள்வான் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. சீயங்கன் தன் பட்டத்து அரசியாக தமிழ்நாட்டு பெண் அரிய பிள்ளை என்பவளை மணந்திருக்கிறான். அரசனும் அரசியும் சிவபக்தி மிக்கவர்கள். திருவள்ளத்திலுள்ள சிவன் கோவிலுக்கு அந்த அரச தம்பதி அடிக்கடி வருகிறார்கள். அக்கோயிலில் 2 சந்தி விளக்குகள் எரிப்பதற்கு இறையிலியாக நிலங்களும் நிபந்தமும் செய்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்தே அவனுக்கு அந்த ரகசிய செய்தியை அனுப்பியிருக்கிறேன். குலோத்துங்கருக்கு விரோதமாக அவன் எதுவும் செய்ய மாட்டான். நம் மன்னரிடம் அவனுக்கு எல்லையற்ற அன்பும் பக்தியும் உண்டு. அது சரி, ஸ்ரீ ராமானுஜர் ஹொய்சல நாட்டுக்கு போவது பற்றி என்ன காரணம் கூறுகிறார்? அதற்கு அவர் 2 காரணங்கள் கூறுகிறார். குலோத்துங்கர் தில்லை கோவிந்தராச பெருமாள் படிமத்தை கடலில் இடும்போது தாம் இந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடாது. அதை தம் கண்ணால் காணவோ காதால் கேட்கவோ கூடாது. அச்செயல் நடப்பதற்கு முன்பு இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இது முதல் காரணம். 2வது காரணம், தம் பெயரை சொல்லிக்கொண்டு சில அரசியல் சதிகாரர்கள் குலோத்துங்கருக்கு எதிராக பல பயங்கர காரியங்களை செய்து வருகிறார்கள். அப்படி நடப்பது தமது தூய லட்சியத்திற்கு புறம்பானது என்று மனம் வருந்துகிறார். தம் ஆதரவை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்து குலோத்துங்கருக்கு ஏதேனும் ஆபத்தை விளைவிப்பார்கள் என்றும் அஞ்சுகிறார். தம் பெயரை பயன்படுத்தி இப்படி ஏதேனும் நடந்துவிடும் முன்னர் இந்த நாட்டிலிருந்து வெளியேறி விடுவது நல்லது என்று அவர் கருதுகிறார். அவதார சீலரான அவர் இப்படி அஞ்சுவது நியாயம்தான். மேலும் ராமானுஜருக்கு குலோத்துங்கரிடம் நிறைந்த அன்பு உண்டு. மன்னரின் அந்த ஒரு திட்டத்தை தான் அவர் எதிர்க்கிறாரே தவிர அதற்காக குலோத்துங்கரையே எதிர்க்கவில்லை. எனவேதான் இவ்விரண்டு காரணங்களையும் உத்தேசித்து அவர் சோழ நாட்டை விட்டு ஹொய்சல நாடு போக தீர்மானித்திருக்கிறார் என்று அறிகிறேன். அப்படியாயின் ஸ்ரீ ராமானுஜரிடமே அந்த சதிக்கூட்டத்தின் தலைவர்கள் யார் யார் என்று கேட்டிருக்கலாமே. அந்த தூயவரிடம் இதை பற்றி கேட்பது அத்துணை நல்லதல்ல. அவருக்கு அவர்கள் யார் என்று தெரிந்திருக்கவும் நியாயமில்லை. அவரது சன்னிதானத்திற்கு வரும் எல்லோருமே பக்திமான் வேடம் போட்ட பரம சாதுக்கள் போலத்தான் வருவார்கள். அப்படி வருபவர்களில் யார் சதிகாரன் யார் சுயநலக்காரன் என்று எப்படி அறிய முடியும்? தங்களது பயங்கர நடவடிக்கைகளை பற்றி அவரிடம் பிரஸ்தாபிப்பார்களா என்ன? அப்படியே அவருக்கு அவர்கள் இன்னார் என்று தெரிந்தாலும் அதை நம்மிடம் சொல்ல மாட்டார். பகைவருக்கும் கருணை காட்டி அவர்களை திருத்த பாடுபடும் பரந்த மனம் படைத்த அவர் அப்படிப்பட்டவர்களை நம்மிடம் காட்டி கொடுக்கவே மாட்டார். காடவராயர் இதற்கு மேல் வினா ஒன்றும் தொடுக்காமல் மௌனமானார். அருள்மொழி தேவரும் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார். நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு காடவராயர் தலை நிமிர்ந்து, எனது காவல் எல்லைக்கு உட்பட்ட அந்த திருமாணிக்குழி சாலையில் நம் அரசர் அனபாயருக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து நேரவிருந்ததை இப்போது நினைத்தாலும் என் நெஞ்சம் நடுங்குகிறது என்று கவலை தோய்ந்த குரலில் கரகரத்தார். ஆம் ஐயா, அந்த சமயத்தில் நானும் பரிவாதினியும் பயண பரிவாரங்களுடன் அங்கு வந்து சேராதிருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகியிருக்கும்.
குதிரையை இழந்த நிலையில் குலோத்துங்கர் என்ன செய்திருக்க முடியும்? கடவுள்தான் முக்கோ கிழானடியை அங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவள் மட்டும் அங்கே இல்லை என்றால் நம் அரசரின் கதி என்று வேதனையுடன் வாக்கியத்தை முடிக்காமல் நிறுத்தினார் சேக்கிழார். மெய்தான் நண்பரே. சேதிராயரின் துரோக செயலை துடைக்க அவருடைய மகளே தியாக வேள்வியில் குதித்து விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பெண் அத்துணை துணி உள்ளவளாகவும் வீர வைர நெஞ்சு படைத்தவளாகவும் இருப்பாள் என்று நான் எண்ணவே இல்லை. கொஞ்சமும் எதிர்பாராத சமயத்தில் மறைந்திருந்து பாய்ந்து வந்த கத்தியை கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் கவனித்து மன்னரின் இடுப்பில் இருந்த குறுவாளை பிடுங்கி குறி பிசகாமல் வீசி எறிந்து ஆகாயத்திலேயே தடுத்து வீழ்த்திய அதிசாமர்த்திய செயலை இப்போது நினைத்தாலும் வியப்பால் எனது உடல் புல்லரிக்கிறது. என்னை போன்ற வீரராலும் கூட மின்னலென பாய்ந்து வரும் கத்தியை மற்றொரு கத்தியால் தடுத்து சாய்ப்பது என்பது முடியாத காரியம் என்பதை மனமாற ஒப்புக்கொள்கிறேன். கத்தி வீச்சில் கை தேர்ந்தவர்களும் அம்மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் தங்கள் திறமையை குறி பிசகாமல் சாதிக்க முடியும் என்பது இயலாது. உரையிலிருந்து கத்தியை உருவுவதற்குள் எதிரியின் கத்தி வந்து இலக்கில் பாய்ந்துவிடும். அதை சமாளிப்பது என்பது சாதாரண காரியமல்ல. அதிலும் ஒரு பெண் அதை சாதிக்கிறாள் என்றால் நாங்கள் எல்லோரும் இனி கத்தியை கையில் எடுக்கவே அருகதை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களிடம் உள்ள கத்தி வெறும் அலங்காரத்திற்காகவே இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. திருக்கோவலூர் இளவரசி முக்கோ கிழானடியின் வீரம் வணக்கத்திற்கு உரியது. இந்த சகாப்தத்தில் சோழ நாடு பெற்றெடுத்திருக்கும் இணையற்ற வீராங்கனை அவள். அவளின் அந்த மகத்தான வீர சாதனையை பற்றி அவள் பெயரில் ஒரு வீரக்கல் நாட்டி மெய்கீர்த்தி பட்டயம் தீட்டி பதிக்க வேண்டும் என்பது எனது பெரும் விருப்பம் என்று உணர்ச்சி பொங்க பேசினார் காடவராயர். முற்றும் உண்மைதான் காடவராயரே. அன்று அவள் நடத்திய அவ்விரண்டு வீர சாகச செயல்களை பற்றி மெய்கீர்த்தி பட்டயம் மட்டுமல்ல, ஒரு வீர காவியமே பாடிவிட வேண்டும் என்று நான் துடிக்கிறேன். சேதிராயரின் வயிற்றில் இப்படி ஒரு பெண் பிறந்திருப்பது அதிசயத்தக்க ஒன்றுதான். அனபாயர் கூட முதலில் அவளை அந்த காட்டு பிரதேசத்தில் பார்த்தபோது சிறிதே சந்தேகித்தாராம். கடைசியில் அவளை பற்றி அப்படி சந்தேகித்ததற்காக தம்மை தாமே மிகவும் நொந்து கொண்டாராம். அரசர் முக்கோ கிழானடியை குறித்து பேசிய தோரணையை பார்த்தால் அவர் இதயத்தில் அவள் பிரேம பீடம் அமைத்து கொண்டு விட்டாள் என்றும் தோன்றுகிறது என்றார் அருள்மொழி தேவர் புன்முறுவலுடன். அப்படியா என்று ஆச்சரியத்துடன் வினவினார் காடவராயர். அந்த ஒரு வினாடி நேரத்தில் அவரது மனதில் ஏழிசை வல்லபி சோக சிலையாக தோன்றி மறைந்தாள். ஆம் காடவராயரே, அன்று அரசர் என்னிடமிருந்து ஒரு குதிரையை பெற்று அதில் முக்கோ கிழானடியை அமர்த்தி கொண்டு புறப்பட்டு போய் அவளை திருக்கோவலூர் அரண்மனையில் விட்டுவிட்டு பிறகுதான் தலைநகருக்கு போய் சேர்ந்தாராம் என்றார் அமைச்சர். காடவராயர் மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தார். அருள்மொழி தேவரும் சிறு பொழுது மௌனமாக இருந்துவிட்டு, காடவராயரே, என் தம்பி மகள் பரிவாதினியை பற்றி உங்களிடம் ஒரு ஆலோசனை கேட்க வேண்டும். அது காலத்தி தேவன் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றார் கவலை தோய்ந்த குரலில். காலத்தி தேவன் சம்பந்தப்பட்ட விஷயமா? என்ன அது ஐயா என்று சற்று பதற்றத்துடன் வினவினார் காடவராயர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.